இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய அஸ்வமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யாஷுவா நம்மோடு கூட பேசும்படியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தோடு கூட நம்மிடத்தில் பேசலாம் என்று நினைக்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகி யா சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று யா சொல்லுகிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நம்மோடு கூட பேசுகிற சத்தம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்லி யா சொல்லுகிறார். வார்த்தை சற்று வித்தியாசமானது. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேளுங்க. என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீன பண்ணுகிறவர்களை நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கனப்படுத்த மாட்டேன். ஆழம் புரியணும். அப்ப நான் என்ன செய்வேனோ அதைத்தான் அவர் செய்வார். அப்ப அவர்கிட்ட போய், சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கரவர்த்தி, நீர் ஒருவரே யாவுடைய தற்ஸ்வரூபம், நீர் ஒருவரே யாவுடைய சாயல், நீர் ஒருவரே யாவாகிய தேவனுக்கு நிகரானவர் ஆனபடியினால் நீர் மெய்யான தேவன் ஆனபடியினால் நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு தாரும் என்று கேட்டால் தரமாட்டார், கொடுக்க மாட்டார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நான் என்ன செய்கிறேன், என் யாவுக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை அவர் எனக்கு திருப்பி செய்வார். நான் அவரை கனவீனப்படுத்தினால் அவர் என்னை கனவீனப்படுத்துவார், நான் அவரை கனப்படுத்தினால் அவர் என்னை கனப்படுத்துவார். இதை முதல்ல யாவுடைய பிள்ளைகள் அறியணும். அல்லேலூயா. முக்கியமா இந்த உலகத்தில் எல்லாருமே நான் கனமடைய வேண்டும், என்னை எல்லாரும் கனப்படுத்தணும், எல்லாரும் எனக்கு மரியாதை தரணும்னு நினைக்கிறோம். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்கிறார், அற்பனாயிருக்கிற நீயே கனத்தை எதிர்பார்க்கிற. ஆமா, அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் அற்பன். முதல்ல ஒன்று தெரியுமா, புறஜாதிகள் நாய்க்குட்டிக்கு சமமாக இருந்த நம்மளை கழுகி சுத்தம் பண்ணி அவருடைய பிள்ளையா கொண்டு வந்திருக்கிறார். நாம அவருடைய பிள்ளை இல்லை, எடுத்து வளர்த்தின பிள்ளை. அப்ப என்னைக்கு நம்மளை கட் பண்ணி தூக்கி எறிவார்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒலிவோ மரத்தினுடைய கிளை தரிக்கப்பட்டு தகர்த்தறியப்பட்டு காட்டொலிவோ மரத்தினுடைய கிளையாகிய உன்னையும் என்னையும் ஒலிவோ மரத்தோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியினால் அவர் உன்னையும் என்னையும் நடத்துகிறார். இந்த நடத்துகிற விதத்தில் அவருக்கு பிரியமா இல்லை அப்படின்னா, கோடாரி ஆனது மரத்தின் வேரை வெட்டி அதை இல்லாமல் ஆக்கிவிடும். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாருமே யாவுடைய சமூகத்தில் நடிக்கிறோம், அவருடைய பிள்ளையா நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே பொய். அவருடைய பிள்ளை என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்றபடி நீ செய்யறியான்னு கேட்டா இல்லை. ஆனா இங்க கேட்கிறாரு, மல்கியாவுடைய புஸ்தகத்தில் நினைக்கிறேன், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரர் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனையில் யார் தமது நாமத்தை. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நான் எஜமானா, நான் பிதாவா? என்ன நீ என்ன நினைக்கிற?
அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்க? இன்னைக்கு ஒரு கனம் கொடுக்குறேன், நாளைக்கு ஒரு கனவீனம் கொடுக்குறேன். நான் உன்னை எப்படி என்னுடைய மன விருப்பத்தின்படி உன்னை நடத்துவேன்? பிரிசியாசுவா கண்டிப்பாக நடத்த மாட்டேன். ஏன்னா நீ தான் இந்த ஓந்தான் இருக்குல்ல, ஓந்தான் தெரியுங்களா உங்களுக்கு? ஓந்தான் என்ன செய்யும் தெரியுமா? சோத்துக்கு சோவர் கலர் மாற்றிக்கும். இப்ப நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்லி அவரிடத்துல அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வந்த நீ உன்னை குணமாற்றி கொண்டிருக்கிறாய். எப்படி அவருடைய கிருபையை தருவார்? அவருடைய வல்லமையை தருவார்? அவருடைய மகிமையை தருவார்? கொடுக்க மாட்டார். அப்ப நீ என்ன ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் நினைக்கிறதோ அதன்படி நீ நடப்பாய். இதான் உண்மை. அவருக்கு பிரியமாய் மாறும்போது அவர் நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை மாற்றி விடுவார். அதான் சொல்றார், என்னை கனம் பண்ணினால் நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினால் நான் உன்னை கனவீனப்படுத்துவேன். அப்போ உனக்கு எழுதப்பட்ட எழுத்து வாழ்க்கையில் நடக்கும். இங்கதான் சிக்கல். அவர் சொல்றாரு, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே கேட்கிறார்ல, கொடுக்குறியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? கனம் கொடுத்தா அவர் சொல்படி கேட்டு நடக்கணும். கஷ்டம் கொஞ்சம். நம்ம விருப்பத்தின்படி நம்ம நடக்க முடியாது. யாவாயே யாஷுவா உன்னில் நினைக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளையாய், நான் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறேனோ, உன்னை குறித்து நான் என்ன எழுதி வைத்திருக்கிறேனோ அந்த எழுத்தின் பிரகாரமாக நீ வாழ்ந்தால் உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் தற்காத்துக் கொள்வேன். இது யாவுடைய சித்தம். இப்ப சித்தத்துக்குள்ள நீ போறியா இல்ல ஓ மாம்ச சித்தத்துக்குள்ள போறியா? இங்கதான் சிக்கல். அல்லேலூயா. இப்ப ஏசாயாவுடைய புத்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, நல்ல கேளுங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதானே உண்மை. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. பாத்தீங்களா? என்ன கடவுள் அடிச்சிருவாரு. இது மனுஷனாகிய நாசியில் சுவாசம் உள்ளவன் வேதத்தை எடுத்து சொல்லி கொடுத்ததுனால உண்மையிலேயே யாவுக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல. வாயினால தேவனை துதிக்கிற, இருதயத்தால தேவ சமூகத்தை விட்டு வெளியே போற. அப்ப யாவுக்கு கொடுக்க வேண்டிய கனம் உன்னிடத்தில் இல்ல. நீ கனவீனப்படுத்துற. உனக்கு புரியல? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நீ வாழ்ந்தால் அவரை கனப்படுத்துற. அவருடைய சத்தத்தை கேட்டாச்சு, கேட்டபடி வாழல, அப்ப நீ அவரை கனவீனப்படுத்துற. அப்ப உனக்கு அவர் என்ன செய்வார்? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம், அவனும் நமக்கு உதவி செய்யறான். இதுதான் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம யாருமே உதவி செய்யாதவனுக்கு உதவி செய்ய போக மாட்டோம். செய்வோமா? செய்வியா? உனக்கு பிடிக்காதவனுக்கு உதவி செய்வியா? இதான் உண்மை. கான்செப்ட் இதுதான். சின்ன பிள்ளை ஆனதுனால உண்மையை சொல்லிடுச்சு. நம்மகிட்ட கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் செய்வோமே அப்படின்றவ இல்லை. உனக்கு உதவி செய்யாத ஒருவனுக்கும் நீ உதவி செய்ய மாட்டாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனிடத்திலிருந்து எந்த நன்மை நீ அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு செய்கிற உதவி நிமித்தமாய் உனக்கு அபரிதமான விடுதலை. அப்ப தேவன் தருவார் என்கின்ற எண்ணத்தில் நீ அவர்கிட்ட என்ன செய்யாத, உண்மையா இருக்காது. முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பார், எக்ஸ்ட்ரா கொடுப்பார். நம்பிக்கை வேணும். நான் என் யாவை முழுமையாக ஆராதித்து முழு சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற போது என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரித்துக் கொள்ளுகிற யா என்னுடைய தேவைகளை சந்திப்பார். இந்த நம்பிக்கை தான் வரணும். இன்னைக்கு நம்மகிட்ட இந்த நம்பிக்கை இல்லை. என்னைக்காவது ஒரு உதவிக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்றியா? இல்ல தேவ சமூகத்தில் போய் நான் இத்தனை மணி நேரம் ஜெபிக்க போறேன், என் ஜெபத்தின் மூலமாக யாவுடைய சமூகத்தில் நான் போராட போகிறேன், போராட்டத்தின் விளைவு எனக்கு பலன் உண்டாகும். நம்பிக்கை வருமா? வராது. ஏன்? நீ அவன் கூட உட்கார்ந்து இருக்கிற, நீ அவனுக்குள்ள இருக்கிற, உனக்கு எப்படி வரும்? அல்லேலூயா.
ஏன்னா என் பிரச்சனைகளை மாற்றின தேவன், அதன்படினால் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே மாற்றி தந்திருக்கிறார். அந்த தேவன் இன்னும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நீ தேடுற விதம் சரியில்லை, அதனால உனக்கு பிரச்சனை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாவுக்கு பிரியமா? ஏன் ஒன்று ஆசீர்வதிக்கல? நீ தான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, உறுதி விசில் எடுத்தாச்சு, அப்புறம் பாவசிங்கத்தை சாமியார்ட்ட போய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நீ சபையில் வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு? கொடுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. முதல்ல நீ உன்னை தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளாய் மாற்றணும். மாறமாட்டியே, அப்புறம் எப்படி உனக்கு கொடுப்பார்? எங்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையே கட் பண்ணிடுவார். நான் என் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கட்டாயமாய் நான் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நான் அவரை விட்டு தூரம் போகிறேன். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். எனக்குரிய கனத்தை நீ தரல அப்படின்னா நான் உன்னை கனவீனப்படுத்துவேன். ஏன்னா உன்னை நான் வெட்கப்படுத்துவேன். இதான் உண்மை. நீ வெட்கம் ஆகணும். ஏன்னா என்ன கனவீனப்படுத்திட்ட, நான் உன்னை கனப்படுத்த முடியுமா? கொடு, அதுபோல் உனக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவியால் அளப்பாயோ அதே அளவியால் உனக்கு திருப்பி அழைக்கப்படும். உடனே இப்ப நினைப்பாங்க, பாஸ்டர் பண ஆசை வந்துருச்சு, எனக்கு நீ கொடுக்கவே வேண்டாம். நீ யாருக்கு கொடுக்குறியோ கொடுத்துக்க, அது உன் சாய்ஸ். ஆனா நீ கொடுத்தாகணும். கொடுக்க வேண்டியது உன் கடமை, வாங்க வேண்டியது உன் கடமை. வாங்கிறதுக்கு மட்டும் கையை நீட்டுவேனா, கொடுக்கிறது கை நீட்ட மாட்டியோ? அதனால தான் யா சொல்றார், நீ என்ன கனவீனப்படுத்தாத. நான் உன்னை கனவீனப்படுத்தினால் உனக்கு கஷ்டம், நீ என்ன கனவீனப்படுத்தினா எனக்கு கஷ்டம் இல்லை, உனக்கு கஷ்டம். ஆமென். ஆனா இன்னைக்கு என்கிட்ட எப்படி இருக்கிற? என்னை கனப்படுத்துகிறாயா இல்லை கனவீனப்படுத்துகிறாயா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்ப யாசோ நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், யாவை கனம் பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க ஏசாயாவுடைய புத்தகம் 43வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளால நீ என்னை கன பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும், நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும், உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும், உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். அல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இத்தனை நாட்கள்ல இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்க மத்தியில என் தேவன் இதுவரைக்கும் வச்சதில்லை. இன்னைக்கு வைக்கிறார். ஏன்? கொடுப்பதால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நீ எந்த அளவினால் அளப்பாயோ அதே அளவினால் உனக்கு கொடுக்கப்படும். நீ 100 ரூபாய் கொடுத்தா உனக்கு யா 100 ரூபாய் தந்தா உன்னால் ஒத்துக்க முடியுமா? நான் சொல்றது புரியல. நீங்க 100 ரூபாய் யாவுடைய சமூகத்தில் கொடுத்துருக்கீங்க. காணிக்கா கொடுத்தியா, தசமபாகம் கொடுத்தியா, முதற்பலன் கொடுத்தியா, எதை கொடுத்தியோ 100 ரூபாய் கொடுத்த. யா உனக்கு திருப்பி 100 ரூபாய் தந்தால் உன்னால் ஒத்துக்க முடியுமா? என் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அங்க உன் மனதை பார்க்கிறார், உன்னுடைய எண்ணங்களை பார்க்கிறார். நீ யாவை கனப்படுத்துகிற கனத்தை பார்க்கிறார். அப்பதான் ஒன்னு அவர் அதிகமான பலத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, பலி செலுத்து. எப்படிப்பட்ட பலி? தகன பலி, காணிக்க பலி, தூப பலி, பணப்பலி ஆகிய பலிகளை நீ செலுத்தணும். இந்த பலியை நீ செலுத்துவது நிமித்தமாகத்தான் யாவை நீ கனப்படுத்துகிறாய். இதுல கொடுக்க வேண்டியதுல ஏதையாவது ஒரு காசை நீ குறைச்சினா கனவீனப்படுத்துகிற. ஒரு காசு. எங்க அப்பா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? தசமபாகத்தில் 1 ரூபாய் நான் வஞ்சிச்சா ஒரு மாதம் கொடுக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கீப்பப் பண்ணுறேன். எங்கள் வீட்டம்மாவை ஒரு வழி பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டம்மா சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது, சமைக்கிறதுக்கு வழி இருக்காது. என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஒரு 100 ரூபாய் தருவீங்களா? ரைட், தரேன் மக்களே. இதில் என்ன இருக்குது? தசமபாகம் பணம் என்கிட்ட இருக்குது. ஆனால் நாளைக்கு தந்தாலும் சரி, 4 நாள் கழிச்சு தந்தாலும் சரி, 500 ரூபா தரணும். முடியுமா? நான் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? உட்கார வச்சுட்டு பேசுகிறேன், யாவுடைய நாமத்தில் பேசிட்டு இருக்கேன். நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா தசமபாகத்தை வஞ்சித்தால் எத்தனை மடங்கு கூட்டி கொடுக்கணும் தெரியுமா? 5 மடங்கு கூட்டி கொடுக்கணும். இது வேதம். எப்படி?
யோசிக்கிறீங்க, ஏன் நம்மளை கடவுள் விடுவிக்கல? ஏன் எனக்கு தேவன் அவருடைய எண்ணப்படி அவர் என்னை விடுவிக்கிறபடி என்னை விடுவிக்கல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை? யார் சொல்றார்? என்ன நீ கனவீனப்படுத்தின, நான் உன்னை கனவீனப்படுத்துறேன். நீ என்னை கனப்படுத்தி பார், செஞ்சு பார். ஆனா தயவு செய்து பலன் கிடைக்கும்னு செய்யாத. அங்கதான் சிக்கல். இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் நான் இதை கடவுளுக்கு செய்தால் கடவுள் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி தருவாரா? தரவே மாட்டார். இது என் தலைமேல் விழுந்த கடமை ஆனபடினால் என் தேவனுக்கு நான் இதை செய்கிறேன். அல்லேலூயா. மல்கியாவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் முன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனலியா கேட்கிறார். நல்லா கேட்டுடுங்க. கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்கணும். ஏன்னா நீ யாருக்கு கொடுக்கிற அப்படின்னா ஆசாரியனுக்கு அல்ல, ஊழியக்காரனுக்கு அல்ல, சபைக்கு அல்ல, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ கொடுக்கிற. அல்லேலூயா. நீ கொடுத்தால் அவர் கொடுப்பார், நீ குறை வைத்தால் அவர் உனக்கு குறை வைப்பார். இதுதான் உண்மை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கனவீனம் உண்டாயிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இங்கே தான் விழுறோம். துதிப்போமா துதிப்போம், ஸ்தோத்திரப்போமா ஸ்தோத்திரம், விசுவாசமா இருக்கு, உபவாசம் இருப்போமா இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் நமக்கு பிரச்சனை? அவரை வஞ்சிக்கிறோம். இங்கதான் பிரச்சனை. அவரை வஞ்சிக்கிறோம். வஞ்சனை செய்யாத ஒருத்தனுக்கு இங்க பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன், என் யா அவருக்கு உண்மையானவனை அவர் அப்படியாய் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து ஒன்று சொல்றேன், தேவன் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார் அதுல நீ கரெக்டா இருக்கணும். நீ சரியில்லை அப்படின்னா ஒன்ன சரியில்லாம ஆக்கிடுவார். அதான் சொல்றார் தெரியுமா, நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கில போடுமா. எப்படி வெட்டுண்டு போடுவார் தெரியுமா? கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டு மரத்தை வெட்டி விடுவார், அந்த மரம் இல்லாமல் போகும். இதான் அவருடைய வேலை. நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு. ஆண்டவர் சொன்னார், அவனை ஆசீர்வதி, அவனை பாதுகாத்துக்கொள், அவனோடு கூட இரு. இதைத்தான் கேட்டிருக்கிறோம். என்னைக்காவது அவருடைய சாபத்தை கேட்டிருக்கிறோமா? அவருடைய கோபத்தை பார்த்திருக்கிறோமா? இல்லையே. ஏன்? ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிற, உனக்கு மட்டும் 2 பக்கம் இருக்குது, அவருக்கு 2 பக்கத்தை பார்க்க மாட்டேங்கிற. என்ன காரணம்? அவர் எனக்கு நல்லவர், ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. அவர் எனக்கே நல்லவர் இல்லை, உனக்கு எப்படி நல்லவர்? உனக்கு புரியல? ஆசாரியனாகிய எனக்கே அவர் நல்லவர் அல்ல, ஆசாரியனாக எனக்கே அவர் சிட்சிக்கிறவர், அவர் போதிக்கிறவர், அவர் நடத்துகிறவர். உனக்கு மட்டும் ஆசீர்வதிக்கிறவரா? எங்கேருந்து கொடுப்பார் ஆசீர்வாதத்தை? அப்ப புரியணும். முதல்ல நான் என் தகப்பனுக்கு, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிற போது அவர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். இதான் உண்மை. நான் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு அவர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். இந்த நம்பிக்கை மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா உன்னை தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 95:6 வாசிங்க. நம்மை உண்டாக்கின யாவுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். நல்லா கேட்டுடுங்க. இங்க ஒன்றை கொடுக்கணும். எப்படி வந்தா முட்டி போடுறதுக்கு முடியாது, தன்னை யாவுக்கு கீழ்ப்படுத்த முடியாது. அப்ப நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் நான் எப்படி இருக்கணும்? மோசேட்ட ஒரு காரியத்தை சொன்னார், உனக்கு புரியாது. டேய், இது பரிசுத்த ஸ்தலம், செருப்பை கலத்தி போட்டு வாடா. என்ன ஆடு மாடு வந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற? கலத்து. நீ மட்டும் பணிஞ்சு குனிஞ்சு ஆராதிக்க வரமாட்டேன். உனக்கு வாரியும் கோரியும் தரணும் இல்ல? முட்டு வலிக்கட்டுமே, கால் வலிக்கட்டுமே, இடுப்பு வலிக்கட்டுமே, என்ன யாவுடைய சமூகத்தில் முழங்காலை முடக்கி பாரு. ஆர்சி கோயிலில் போனா எப்படி முழங்கால் போடுவோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கே இருந்தவன். நான் உண்மை சொல்றேன், குறையாம அந்த நேரம் 3 மணி நேரம் முட்டி போடுவேன். முடியும் என்னால. இன்னைக்கும் குறையாம 1 மணி நேரம் முட்டி போட முடியும். ஏன்? அங்கதான் பழகுனேன். அந்த பழக்கம் இன்னைக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கு. உனக்கு வேணும், ஏன் முட்டி போட மாட்டேங்கிற?
காரணம், ஐயோ வலிக்குது. வலி இல்லாம நன்மை அனுபவிக்க முடியாது. அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும், கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படணும், அதான் உண்மை. வலிய இஷ்டப்பட்டு வலிய தாங்கிக்கிட்டு இருந்தா என்னை அபரீதமாய் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். எதுக்கு உபவாசம் இருக்கிற? 7 நாள் உபவாசம், 3 நாள் ஈஸியா இருந்துடலாங்க. 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம் எதுக்கு இருக்கிற? நான் சாகடிக்கப்பட்டால் என் எனக்குள் வளர ஆரம்பிப்பார். நான் எந்த அளவுக்கு என் மாம்சத்தை சாகடிக்க நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு என் யாவாகிய தேவன் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பார். இதான் உண்மை. அல்லேலூயா. 3 நாள் உபவாசத்துல எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 5 நாள் உபவாசத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. 21 நாள் உபவாசம் இருக்கிற அப்படின்னா உண்மையிலே அந்த உபவாசம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த உபவாசத்தில் நீ கேட்கிறது அத்தனையும் தேவன் தருவார். ஏன்னா 2 நாள் மாம்சத்தில் தான் இருப்ப, 3 நாள் மாம்சத்தில் தான் இருப்ப, 4வது நாளைக்கு பிறகுதான் ஒன்னில கிரியை நடக்கும். உபவாசம் சும்மா இல்லை, போன உடனே ஒருமனப்பட்டு நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நடக்காத கதை. அப்போ உபவாசத்தில் நீ ஒருமனப்படணும். ஒரு உபவாசத்தில் உன் யாவுடைய சமூகத்தில் அவரோடு கூட உட்காரணும், அவர்கிட்ட பேசணும், அவர் ஒன்னிட்ட பேசணும். அதுக்காக உட்கார்ந்து யாரும் இல்லாத நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசித்து தியானிக்கணும், அவரோடு கூட ஜெபிக்கணும். இந்த அனுபவங்கள் நம்மிடத்தில் கடந்து வருகிற போது அவர் நம்மோடு கூட இடைபடுவார், நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. 2வது காரியத்துக்குள்ள கடந்து போகிற போது நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் யாவை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் வீட்டில், நம்ம வீட்டில் முன்னாடி எல்லாம் 10,000 ஒன்று இருக்கும். யாருக்காவது தெரியுமா? 10,000 தெரியுமா? யாருக்கு தெரியாது போல இருக்கு. தெரியும் அப்பா. இந்த 10,000 எதுக்கு அப்படின்னா அரிசி தட்டி போடுறதுக்கு, தேங்காய் வச்சுக்கிறதுக்கு, கருப்பட்டி வைக்கிறதுக்கு, என்னென்ன பொருள் உண்டோ எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே தான் சேர்த்து வைப்போம். இப்போ உன்னுடைய களஞ்சியம் நன்றாக இருக்கணும்னால், அந்த 10,000 நிரம்பி இருக்க வேண்டுமானால் என்ன சொல்ற தெரியுமா? யாவுக்கு கொடு. நீ கொடுக்காம உனக்கு நிரம்பாது. ஆமென். அதான் சொல்றாரு, உன்னுடைய பொருளாலும் உன் முதற் பலனாலும் யாவை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் உனக்குள் கடந்து வர வேண்டுமானால் நீ கொடுக்கிறவனா மாறணும். நம்ம செய்ய மாட்டோம். அவர்கிட்ட கணக்கு பார்ப்போம் தெரியுமா? இன்னைக்கு நான் இவ்வளவு கொடுத்தா நாளைக்கு நான் என்ன செய்வேன், அவளை என்ன பண்ணுவேன், இவனை என்ன பண்ணுவேன், அப்போ வளர கஷ்டம். அப்போ ஒன்று செய்வோமே, கடவுளுக்கு கொஞ்சம் கொடுப்போமே, இல்லை இந்த மாதம் கொடுக்க வேண்டாமே. ஆமீன். இப்போ உன் களஞ்சியம் நிரம்புமான்னு கேட்டால் உன் களஞ்சியம் அதை விட நஷ்டத்துக்குள்ளே போகும், அதை விட கஷ்டத்துக்குள்ளே போகும். பிரைசியாசுவா. நேற்றைக்கு 1 ரூபா பிரச்சனை, இன்னைக்கு 5 ரூபா பிரச்சனை, நாளைக்கு 15 ரூபா பிரச்சனை, அடுத்த நாள் 50 ரூபா பிரச்சனை, அடுத்து 150 ரூபா பிரச்சனை. ஏன்? 1 ரூபாய் வஞ்சித்தது நிமித்தமாக. ஒரே 1 ரூபாய் வஞ்சித்தோம். வஞ்சித்ததனுடைய பலன் நாம் நஷ்ட கணக்கை என் நமக்குள் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் திட்டவட்டமா சொல்லுது, கொடு. நான் இந்த அனனியா சப்பீரால நினைச்சு பார்ப்பேன் அடிக்கடி. அவன் சொத்து, அவன் சொத்து. தேவன் வந்து சொன்னார், அனனியாவே உன் காணி ஆட்சியை விட்டு என் சமூகத்தில் வையினார். இவன் நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு விசுவாசி. ஏன்னா இல்லைன்னா தேவன் அவன்கிட்ட பேசியிருக்க மாட்டார். ஒன்று. 2வது, இவன் ஆமா சாமி சொல்லி இருக்க மாட்டான். அப்ப இவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி சபையில மெம்பர். ஆனா இவன் ஆசாரியன் இல்ல, இவன் மூப்பனார் இல்ல, இவன் ஒரு விசுவாசி. இப்ப இவன் என்ன செய்யறான்? யாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நேரே இவன் பண்ண தப்பே இதுதான். நேரே பொண்டாட்டிட்ட போனான். பொண்டாட்டி யா என்கிட்ட சொன்னார், என்னுடைய காணியாட்சிகளை விற்று சபையில் கொண்டு வைக்க சொன்னார், நான் வைக்கலாமா அப்படின்னு.
பொண்டாட்டி சொன்னார், ஓ சந்தோஷம் அத்தான், இப்போதான் நீங்கள் சரியான வழிக்கு வந்திருக்கிறீங்க. நான் எல்லா ஸ்திரீகளையும் சொல்லவில்லை. ஸ்திரீயின் மூலமாகத்தான் சத்துரு வஞ்சனையை கொண்டு வருவான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தான் நல்ல சாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ தெரியுமா? எப்படி? குணசாலியான ஸ்திரீ, அவள் தன் வீட்டை கட்டுவாள். இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தவர் தான் சொல்றாரு, அவன் மூலமாக தான் வஞ்சனையும் வரும். அல்லேலூயா. அப்போ ரெண்டு வகையான ஸ்திரீ இருக்கிறான். ஒன்று வஞ்சனையை கொண்டு வருகிற ஸ்திரீ, ஒன்று யோசுவாவுடைய வல்லமையினால் கட்டப்படுகிற ஸ்திரீ. இந்த ரெண்டு இருக்கு. இங்க அனனியாவுக்கு பொண்டாட்டி சப்பிராள் விற்க சொல்லிட்டான். இவனை வித்துட்டான். வித்த உடனே பணத்தை கொண்டு வந்தான். ஒன்று பொண்டாட்டி சொல்றா, அத்தான் இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க ரைட்டு, இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் வச்சிடலாம், நல்லது தான். ஆனால் நாளைக்கு ஒரு வேளை அந்த நம்ம பாஸ்ட் நமக்கு தரலனா, நமக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லை பிள்ளை பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் 2 பலகாரம் 2 பாத்திர பண்டம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம எங்கே போய் பாஸ்டர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அதனால் ஒன்று செய்யுங்க, கொஞ்சத்தை நமக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கொடுப்போமே. இது நல்ல விசுவாசியான அனனியாவுக்கு பொண்டாட்டி பேச்சு தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சு. அல்லேலூயா. இதுக்கு தான் நான் சொல்லுவேன், யா உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ அதை உன் புருஷன்ட்ட சொல்லக்கூடாது, உன் புருஷன்ட்ட என்ன சொல்கிறாரோ அதை பொண்டாட்டிகிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா இது யாவுடைய விஷயம். ஆமென். ஒன்னட்ட உணர்த்துறதை நீ செஞ்சு முடிக்கணும். இங்கே அனனியா சப்பிரால போல நம்முடைய வாழ்க்கை மாறிடக்கூடாது. இப்போ அனனியா என்ன செஞ்சார்? கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தார். உங்களுக்கு தான் தெரியுமே என்ன நடந்துச்சு. எடுத்து வச்சதை அனுபவிக்க முடியாமல் மரித்து போனார்கள் 2 பேரும். பரிசுத்தாவிக்கு விரோதமான துரோகத்தை செய்தபடியினால். அப்ப நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற? பரிசுத்தாவிக்கு விரோதமான துரோகம் பண்ற ஆனபடியினால் உனக்கு கடந்து வருகிற நன்மை என்னவாகும்? பிரைசியாசுவா, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, யாவை வஞ்சிக்கிறோம், யாவை கனவீனப்படுத்துறோம், யார்சுவாவை கனவீனப்படுத்துறது. இதான் நடக்குது நமக்கு. நாம எந்த சூழ்நிலையிலையும் நான் யார்சுவாவை கனவீனப்படுத்த மாட்டேன் என்கிற முடிவு நம்மகிட்ட இல்லை. என்ன வந்தாலும் யாவை வஞ்சிச்சு யாவுக்குரியதை எடுத்துருவோம். இங்கே தான் சிக்கல். அதனால தான் முதல்ல நீ வஞ்சிக்கப்படுறது காரணம் இதான். நமக்கு புரியல. ரைட். இப்போ பாருங்க, மல்கியாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9, 10 என்ன சொல்றார் பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் யாவை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். அடுத்த கேள்வி சபையார் கேட்பாங்க, ஆண்டவரே நாங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்கிறோம், எதுல உம்மை வஞ்சித்தோம்? எஸ், ஆமென். தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்படி 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 முடிஞ்சதா? கொடுக்கல அப்படின்னா நீ யாரு? இப்போ வாஸ்தே கேட்கறதுனால மட்டும் தப்பிட முடியுமான்னு கேட்டா முடியாது. வார்த்தையை கேட்கறதுனால மட்டும் நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், இது மனக்கோட்டை இல்ல. என்கிட்ட இருக்கிற பிசாசு போயிரும், என்கிட்ட இருக்கிற போராட்டம் போயிரும், என்கிட்ட இருக்கிற கஷ்டம் போயிரும், என்கிட்ட இருக்கிற கடன் தொல்லை போயிரும். நிச்சயமா இல்ல. முதல்ல அவரை வஞ்சிக்காம இரு. அவரை வஞ்சிக்காத, அப்பதான் அவர் ஒன்னு ஆசீர்வதிப்பார். நீ எப்ப வஞ்சிக்கிறியோ அந்த வஞ்சனைக்கு 5 மடங்கு கூட்டி கொடுக்கணும். பிரைசியாசுவா, அவர் கணக்கு வச்சிருப்பார் தெரியுமா உனக்கு. நீ ஒரு நாள் சாவாய், சாகிற போது ஒரு நாள் உன்னை கேள்வி கேட்க போகிறார். அந்த கேள்வியில தசமபாகமும் காணிக்கையும் உன்னிடத்தில் கேட்கப்படும். ஏன்னா சட்டம் இது, லாண்ட் ஆர்டர். இதை நம்ம வஞ்சிச்சோம் அப்படின்னா நாளைக்கு உண்மை சொல்றேன், அது உன் வாழ்க்கைக்கு அது கஷ்டத்தை உண்டு பண்ணும். புவாவுக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நேரம் உனக்கு வரும். ஒருவேளை உன் பிள்ளைகளால் நீ கைவிடப்படலாம், ஒருவேளை உன்னுடைய கையின் பிரயாசம் உன்னை கைவிடப்படலாம், ஒருவேளை நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை உன்னை கைவிடப்படலாம். ஏனென்றால் அது அவருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எங்க வஞ்சிச்ச அவரை, அது அறிகிறது ரொம்ப முக்கியம். அதனால்தான் சொல்றாரு, மனுஷன் யாவை வஞ்சிக்கலாமா? நீ கேட்ப, நான் எங்க வஞ்சிச்சேன்? அப்படி தசமபாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சிக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் யாவை வஞ்சித்தீர்கள். அது அப்படிதான் சொன்னாரு, எல்லாரும் யாவை வஞ்சித்தீர்கள். ஏன் எப்படி வஞ்சிக்கிற? கொடுக்கிறவன் சரியா கொடுக்கணும், கொடுக்கிறத அளந்து சரியா எப்படி வாரி போட்டு கொடுக்கணும். முடியுமா? என்ன கொடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா?
100 ரூபாய் வருமானம் வந்தால், வெறும் 100 ரூபாய், நான் இதுவரைக்கும் இந்த தசோபாகத்தை பற்றி இந்த சபையில் பேசினதே இல்லை. 100 ரூபாய் வருமானம் வந்தால் 110 ரூபாயை கொடுக்கிறேன், 90 ரூபாய் உனக்கு. நாளைக்கு உனக்கு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனா எத்தனை ரூபாய் செலவு பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிக்கிறோமா? என்னைக்காவது எதையாவது யோசிச்சிருக்கோமா? உண்மை சொல்றேன், இந்த 35 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் இது பற்றி, தசோபாகத்தை பற்றி, காணிக்கை பற்றி பேசினது இல்லை. இன்னைக்கு பேசுறேன்னா உனக்கு வரக்கூடிய அநியாயத்தினால, உனக்கு வரக்கூடிய அக்கிரமத்தினால பேசிட்டு இருக்கிறேன். என்கிட்ட சொன்னார், இதை நீ பேசிதான் ஆகணும், இல்லைன்னா மக்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ தடை பண்ற. ஆனபடினால் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா பேச மாட்டேன். சரித்திரத்தை புரட்டி பாருங்க, யூடியூப் சேனல்ல சுமார் 1700-800 மெசேஜ் இருக்குது. ஒரு மெசேஜிலாவது தசமபாகம் கொடுன்னு இருக்கான்னு கேட்டா இல்ல. தசமபாகம் என்பது உன்னை பலியாக செலுத்தணும்னு சொல்லியிருப்பேன், நீதான் யாக பலியாக மாறணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும், எந்த அளவில் அளப்பாயோ அதே அளவில் உனக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று சொன்னார். ஏன் இன்னைக்கு உனக்கு தரல? நீ யாவை வஞ்சிச்ச, ஆனபடினால் அவர் உன்னை வஞ்சிக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீ எப்ப வஞ்சிக்க ஆரம்பிக்கிற அதுக்கப்புறம் உன்னால் நிற்க முடியாது. நிற்க முடியாது, நிற்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அப்ப நீ என்ன செய்யணும்னா, கொடுக்கணும்னு தீர்மானிச்சா கொடுத்துதான் ஆகணும். ஆமென். ஏன்னா அவர் உன்கிட்ட கேட்கிறார், கேட்டதை கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அவர் உனக்கு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, அந்த வார்த்தையை முடிச்சிருங்களேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசோபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். யார் வஞ்சிக்கிறியோ அவன் சபிக்கப்பட்டவன். அவனுக்கு விடுதலை இல்லை. அவன் நினைக்கிற காரியத்தில் விடுதலை வராது. இங்கதான் சிக்கல். இப்ப மூணாவது ஒரு சம்பவத்துக்குள்ள கடந்து போவோம். நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு வாங்க. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். மூணாவது ஒரு சம்பவத்தை சொல்றார். தரித்திரனுக்கு கனம் பண்ணுகிறவன், தரித்திரனை எவன் கனம் பண்றானோ, எவன் அவனுக்கு கொடுக்கிறானோ, அவன் யாவை கனப்படுத்துகிறான். அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஒன்னாவது ஜெபிக்கிறவன், இரண்டாவது வேதத்தை வாசிக்கிறவன், மூணாவது யாவுக்கு கடன் கொடுக்கிறவனாக மாறணும். இந்த 3 காரியத்தில் ஒருத்தன் உண்மையா இருந்தா அவனை அவனுடைய பிள்ளையாய் நடத்துவார். இதான் உண்மை. என்ன சொல்றார் அப்படின்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எப்படி அவரை கடக்காரனா மாத்தணும் முடியுமா? அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்க. ஏன்னா எனக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு சொன்னாரோ என்ன தெரியாது, எனக்கு சொன்னார், நான் கடன் வாங்கி இருந்தால் எனக்கு கடன் தந்தவனுக்கு நான் அடிமை. அப்ப எனக்கு யாவுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. ஏன்னா கடன் தந்தவன் வந்து காலை பிடிச்சிக்கிடுவான். எங்க போற, இரு, எனக்கு நீ தரணும்ல, தந்துட்டு போ. அந்த நேரம் என்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ நான் யாவுடைய சமூகத்தில் போக முடியாது. நல்லா யோசித்துக்கிடுங்க. இப்போ யார் எனக்கு கடன் பட்டால், யாசுவா எனக்கு கடன் பட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன். ஆமென். அப்ப அவருடைய வசனம் அவரை குத்தும். அப்ப அவர் சொல்லுவார், ஐயோ இவன் எனக்கு கடன் தந்துட்டான், இந்த கடத்தை உடனே நான் திருப்பி கொடுக்கணுமே. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? யாசுவா ஒன்றுக்கும் உதவாத எனக்கே ஒரு பயம், யாவுடைய ராஜ்யத்தில் போகணும்னா நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. எங்க அப்பனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீ அவருக்கு கடன் கொடுத்து பாரு. நீ கடன் கொடுத்து பார்க்கணும். உனக்கு தெரிஞ்சவனுக்கு கொடுக்காத, சபையில் இருக்கிறவனுக்கு கொடு. ஏன்னா இவன் தான் உன் சகோதரன். இவனுக்கு நீ கொடுத்தா அவர் உனக்கு கடைக்காரன். அப்ப உனக்கு அவர் திருப்பி கொடுத்தாகணும். ஏன்னா நீ அப்பதான் யாவை கனப்படுத்துற. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 35ல இருந்து 46 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவர்களாக. நல்ல கேள்வி பாருங்க. இப்ப வலது பக்கம் நிக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் மருத்துவமனையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், எனக்கு உள்ளவைகள் எல்லாம் செய்தீர்கள் என்று சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவர்களாக கண்டு. இப்ப வலது பக்கம் நிக்கிறவங்க யாவிட்ட கேக்குறாங்க, யாசுவாட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே உமக்கு நாங்க எப்ப செஞ்சோம்? உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுதுமே தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுதுமே அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுதுமே வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு, என் சகோதரராகிய இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்ப இங்க இருக்கிற யாருக்காவது நீங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது யாவுக்கு கொடுத்தது? யாசுவா மேசியாவுக்கு கொடுத்தது. அதற்குரிய பலனை உனக்கு கொடுப்பார். என்கிட்ட நான் திருப்தியா சாப்பிடுறேன், சோறு இருக்குது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிட எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இத இல்லாதவன் ஒருவன் இருக்கிற போது, அவன் என்னோடு கூட ஆராதிக்கிறவன், அவன் என்னோடு கூட யாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன், அவன் என்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருக்கிறேன். ரோட்டில் ஒருத்தர் நடக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு பைக்கில் போகிறேன், இல்லை ஆட்டோவில் போகிறேன், இல்லை காரில் போகிறேன். நடக்க முடியாமல் இருக்கிற மனுஷனை பார்த்துக்கிட்டு அவன் இருந்துட்டு போகிறான், எனக்கு என்ன காணும்? இங்கே தான் உன் தலையில் நியாய தீர்ப்பை எழுதுற, முடிஞ்சிச்சு. புரிஞ்சிக்கணும் முதல்ல, அவன் யாருன்னு நினைக்கணும் முதல்ல. நாளைக்கு நீ கைவிடப்பட்டவளாய் அனாதையாய் நீ படுத்திருக்கிற நேரம் உனக்கு உதவி செய்யணும்னா இன்னைக்கு நீ உதவி செஞ்சிருக்கணும். இல்லை நாளைக்கு நீ போகிற இடத்துல உனக்கு இதே திருப்பி நடக்கும். அப்போ நீ யோசிப்ப, ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையே. நீ தான் உதவி செய்யலையே, உனக்கு யார் உதவி செய்வா? முன்கடன் பின்கடன், வட்டியும் வரிசை இல்லாத கடன். நல்லா புரிஞ்சுக்கணும் போல. நீ ஒன்று செஞ்சா உனக்கு திருப்பி 4 நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைன்னு வாயில சொல்லாத, கிரியில காமி. யா எங்க இருக்கிற தெரியுமா? உன் முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தி இருக்காளே, கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்குள்ள யாவாகிய யாசுவா இருக்கிறார். நீ அவனுக்கு செய்கிற உதவி அவருக்கே செய்கிறாய், அங்கதான் பலன். அப்ப நம்ம கனவீனப்படுத்துறோம்ல தியாவ. இந்த 3 சம்பவத்துல எதுல? ஒண்ணுல பலி செலுத்துறதுல கனவீனப்படுத்துறோம், முதற் பலன் கொடுக்கிறதுல, பொருள் கொடுக்கிறதுல, பணம் கொடுக்கிறதுல கனவீனப்படுத்துறோம், ஏழைக்கு இறங்குவதில் கனவீனப்படுத்துறோம். அப்புறம் ஒன்றை மட்டும் அவர் கனப்படுத்தணும். ஆமீன். நடக்குமா? அதை மறுபடியும் சொல்றேன். இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் இந்த செய்தி. இதுவரைக்கும் இந்த செய்தியை நான் கொடுத்தது கிடையாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு சாபம் உன் தலையில் வந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனை போராட்டம் உன் தலைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீ தப்பிக்கணும்னா உனக்கு வழி இருக்குது, அந்த வழிக்கு உள்ள நீ கடந்து போயாகணும். இல்லை உனக்கு கஷ்டம், நாளைக்கு ஒன்றை காணாது. ஆமென். அப்போ யாவுக்கு காணிக்கை கொடுக்கணும், தசபாகம் கொடுக்கணும், முதற்பலன் கொடுக்கணும். இதுக்கு மேல யா உன்னிடத்தில் கேட்கிறத கொடுக்கணும், ஏழைக்கு இறங்கணும். பிரைஸ் யாசுவா. கொடுக்கல அப்படின்னா நீ வஞ்சிக்கிற, ஆனபடியினால் உன் தலையெழுத்தை நான் மாற்றுவேன். இவ்வளவுதான். நல்ல காரியம் தானே? அப்படியே தொடருமே, அப்படியே போட்டுவேன். என்ன அவர் கொஞ்சம் இல்ல இருக்கிறத மாற்ற போறார், என் வாழ்க்கையே சீரழிக்க போறார், இவ்வளவுதானே? நல்லது, வச்சுக்கோ. ஆமென். நீ யாவை ஆராதிப்பது உண்மையானால் இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து தான் ஆகணும். யாசுவா, உன்னிடத்தில் அவருடைய வார்த்தையை உனக்குள்ள இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை உனக்குள்ள கிரிய செய்யுமானால் நிச்சயமாய் நீ யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாய், விடுதலையின் மேல் விடுதலையாய் கண்டிப்பா நீ என்ன செய்வ? அவரை சுதந்திரித்துக் கொள்வ. நீ பிரச்சனையில் மாட்டவே மாட்ட, உனக்கு பிரச்சனை வராது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, அந்த பிரச்சனையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி மாற்றினார் தெரியுமா? ஒரு ஆள் வந்து என்னுடைய பிரச்சனையை அப்படியே மாற்றி கொடுத்தாங்க.
அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வட்டி கட்டிட்டு இருந்தேன். அப்படியே மாற்றி கொடுத்தாங்க. ஏன்? நான் யார்கிட்டையும் போய் சொல்லலை. எங்கள் அப்பா என்னை கண்டார், என் குடும்பத்தினுடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்திற்கான பதில் கொடுத்தார். அவ்வளோ. பிரைசியாசுவா, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்பணும். அப்ப அவருக்கு சித்தமானதை நாம செஞ்சா நமக்கு சித்தமானதை அவர் செய்வார். இல்லாம போய் நின்று ஆண்டவரே எனக்கு அதை தரும், ஆண்டவரே எனக்கு இதை தரும்னா தருவாரா? டே, நீ ஏன் என் விஷயத்தில் கரெக்ட் இல்லை, அப்புறம் உனக்கு எப்படி நான் தருவேன்னு கேட்டா? ஆமென். இப்ப யாவாகிய தேவன் உன்னை எப்படி கனம் பண்ண போறார் வேணும்ல? நீ இப்ப கனவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற நீ கனமடைய வேண்டுமானால் நீ அவருக்கு உண்மையாக இருந்தால் அவர் கனப்படுத்துவார். இந்த கனத்தை எப்படி படுத்த போறார்? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அவன் எங்கே, நான் எங்கே இருப்பேனோ அங்கே அவனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இப்ப கனம் பண்ணணும்னா நீ கனமடைய வேண்டுமானால் அவர் சொன்ன 3 காரியத்தை செஞ்சு அவருடைய ஊழியத்தை நீ செய்தால் உன்னை அவர் கனப்படுத்துவார். ஏன்னா எனக்கு கனம் வேணும். நான் ஊழியம் செய்யறது உங்களுக்காக இல்லை, நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்காக இல்லை. நீ ஊழியம் செய்யறது எனக்காக இல்லை, அவருக்காக செய்தால் அவர் உனக்கு நன்மை செய்வார். முதல்ல ஊழியத்துக்கு முன்னாடி வார நேரம் ஊழியத்தை நீங்கள் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு உரியவனை பிரச்சனையாக பார்க்காதீர்கள். அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அதை யோசிங்க முதல்ல. நல்லா புரிஞ்சுது உங்களுக்கு? நான் ஊழியத்தை செய்கிறேன், ஏன் ஊழியத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது? இந்த பிரச்சனையை மூலம் நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, பிரச்சனை பண்ணுகிறவன் சரியில்லைன்னு நினைக்க கூடாது. நான் என்ன தவறு செஞ்சேனோ ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் ஒன்று தெரியணும், இடரல் வருகிறது நல்லது, ஆனால் யார் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அதையும் புரிந்து கொள்ளணும். ஆனால் நான் நினைக்க வேண்டியது என்னால் இந்த பிரச்சனை வந்தது. அது இல்லை அப்படின்னா தொலைஞ்சு. இப்போ 2வது காரியம், 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென், அல்லேலூயா. எப்படி யாபேஸ் என்ன கேட்டானோ அதை அவனுக்கு திருப்பி கொடுத்தார். ஏன் நீ கேட்டா மட்டும் தரமாட்டேங்கிறாரு? யாபேஸ் யாருன்னது உங்களுக்கு தெரியும்ல? ஆமென். அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன், சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டவன். அவனுக்கு துணை என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அவன் யாவை நோக்கி பார்த்தான், யாவுடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தான். ஆனபடியினால் யாவாகிய யாஷ்வா அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், அவனுடைய தேவைகளை சந்திக்க ஆரம்பித்தார். முதல்ல நீ உண்மையா இருந்தா உன்னை ஆசீர்வதிப்பார். உன்கிட்ட உண்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை தான். இப்ப சங்கீதம் 91:15 வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த வார்த்தை ஒன்னிட்ட கிரிய நடக்குதா? சொல்லு. யாவுடைய கரம் உன்னோடு கூட இருக்குமானால் உன்னுடைய ஆபத்து நேரத்தில் உன்னை விடுவித்திருக்க வேண்டும். அதை நான் நேரமே சொன்னேனே. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, உறுதி விசில் எடுத்துக்கிற, பாவ மன்னிப்பு வாங்கியிருக்கிற, என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறியே. டெய்லி கோயிலுக்கு போற, காலையில் 5 மணிக்கு கோயிலுக்கு போனால் அங்கே போவேன், அதை முடிச்சுட்டு இங்கே வரேன்னா இங்கே வர. அப்புறம் ஏன் உனக்கு செய்யலை? அங்கே பார்க்குறாங்க, எங்கே ஆர்சி கோயிலுக்கு எங்கே போகிறாங்க எங்கள் மக்கள் அப்படின்ட்டு. இருதயம் ஃபுல்லாக அங்கே தானே இருக்குது. அப்புறம் உனக்கு எப்படி நன்மை நடக்கும்?
நீ மாற வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. மாறல அப்படின்னா உனக்குள்ளால மாற்றம் வராது. பிரைஸ் யேசுவா. யாபேஸ் யாவை கனம் பண்ணினான், அவர் அவனை கனம் பண்ணினார். தாவீது யாவை கனம் பண்ணினார், அவர் அவனை கனம் பண்ணினார். நீ ஒருவேளை அவரை கனம் பண்ணிப்பாரு, இன்னிலிருந்து கனம் பண்ணிப்பாரு. கனவீனப்படுத்தாத, வஞ்சிக்காத. இப்ப கனம் பண்ணிப்பார். உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் சந்ததி, உன் குடும்பம் எப்படி அவருடைய சித்தத்தின்படி உயரப் போகிறதுன்னு பார். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, நாம் விடுவிக்கப்படுவது அவருடைய சித்தம். நாம் மகிமைக்குள் பிரவேசிப்பது அவருடைய சித்தம். ஆனால் இது நடக்கல. என்ன காரணம்? ஆமென். வாசிங்க. மூணாவது ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று நாளாகமத்தினுடைய புத்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்றாரு? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். முதல்ல ஆலயத்துக்கு ஒழுங்கா போவோமா? கொடுக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும். என்ன? யாவுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்கணும். யாவுடைய ஆலயத்தில் வெறுங்கையோடு கூட கடந்து போக கூடாது. இது யா சொல்ற காரியம். அப்ப யாவுடைய மன விருப்பம் என்ன, என்னை குறித்து என்ன? அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, 29வது அதிகாரம் அந்த 9லேருந்து 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, தாவீது என்ன பண்ணுவான் அப்படின்னா, மனப்பூர்வமாய் கொடுத்தபடியினால் யாவுடைய கரத்தில் வாங்கி யாவுக்கே கொடுத்தான் என்று வேதம் சொல்லும். நம்ம வாங்குறதுக்கு மட்டும்தான் கில்லாடி. தாரும் 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 தாரும், இன்னைக்கு 1000 ரூபா தாரும், இன்னைக்கு 2000 ரூபா தாரும், இன்னைக்கு 5000 ரூபா தாரும், தாரும் தாரும் தாரும். ஆனால் கொடுக்கணும்னா கஷ்டம். அதனால என்ன செய்வார்? நிறுத்திடுவார். டேய், தந்து பார்த்தேன், நீ என்ன செய்யலை, என்னமோ நீ உங்கள் தாத்தா வீட்டில் இருந்து கொண்டு வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற. உனக்கு வேலை செய்வதற்கான பலத்தை தந்தேன். பிரைஸ் யேசுவா. உனக்கு உண்பதற்கான உணவை தந்தேன், உடுப்பதற்கான உடையை தந்தேன், இருப்பதற்கான இருப்பிடத்தை தந்தேன். ஆனால் என்ன வஞ்சிக்கிற? அப்ப நீ என்ன செய்? இப்படி இரு. பிரைஸ் யேசுவா. அப்போ உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுத்தேன் என்கின்ற எண்ணம் நம்மகிட்ட இருக்கா? இல்ல. அதனால தான் சொல்றாரு 2 கொரிந்தியருடைய புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய். அதை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்கணும். கணக்கு பார்க்க கூடாது. ஐயோ, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, எப்படி கொடுக்க யோசிச்சேன்னா முடிஞ்சு போச்சு. உற்சாகமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய யா சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எப்படி? உற்சாகமா கொடுக்கல அப்படின்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிற யாரா இருந்தாலும் சரி, இங்க நான் முகத்தட்சணையும் பார்க்க மாட்டேன், அவட்ட பரிதானமும் வாங்க மாட்டேன். அவங்கள நான் கனவீனம் அடைய பண்ணுவேன். பிரைஸ் யேசுவா. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, நான் யாவுடைய ஜனம், நான் யாவுடைய பிள்ளை என்று வைராக்கியம் பாராட்டுகிற நாம் முதல்ல அவரை வஞ்சிக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும்? பிரைஸ் யேசுவா. இப்ப வெளிப்படுத்தல் 19:1 வாசித்து முடிச்சிருங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும், நல்ல கேளுங்க, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய யாவுக்கே உரியது. நம்முடைய தேவனாகிய யாவுக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அப்ப இப்ப விசுவாசி, உன்னுடைய கிரிய நிமித்தமாக அவர் உனக்கு என்ன நியாய தீர்ப்பை தரப்போகிறார், இதை அறிகிறது தான் இன்னைக்கு யாசுவாவினுடைய சத்தம்.
அப்ப இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் யாவுடைய நியாய தீர்ப்பு கடந்து வரக்கூடாது. நான் யாவுடைய விடுதலையை, யாவுடைய ரட்சிப்பை, யாவுடைய மகிமையை, யாவுடைய கனத்தை, யாவுடைய பலனை நான் அனுபவிப்பதற்கு முதல்ல நான் யாவை வஞ்சிக்க கூடாது. வஞ்சனையின் பலனிலிருந்து நான் விடுவிக்கப்படணும். ஏன்னா வஞ்சனை நிமித்தமாக எனக்கு சாபம் கடந்து வந்திருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேண்டும். அதற்காக என்னை யாவுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?